ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரியா, அதாவது இந்திய புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கேருந்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஷார்ட் நோட்டீஸ் தான், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதிலே மெஜாரிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் ஃபீ என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதிலே இருக்கும். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்மனெண்ட் போஸ்டிங் தான், ஓகேங்களா. ஸோ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 3717 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான். இவ்வாறில் ஒரு 1537, இடபிள்யூஎஸில் ஒரு 442, ஓபிசியில் ஒரு 946. இந்த ஓபிசியில் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா. ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எஸ்சியில் ஒரு 566, எஸ்டியில் ஒரு 226, மொத்தம் 3717 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சேல்ரி அப்படின்னா 44,900 வந்து பேசிக் சேல்ரி. அது போக ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20% வந்து ஆட் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இன்க்ளூட் ஆகும். அது ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லுவாங்க. 1,42,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பேசிக் வந்து 44,000 ப்ளஸ் அது போக ஸ்பெஷல் அலவன்ஸ் ஒரு 20%, கவர்மெண்ட் அலவன்ஸ் நிறையா இருக்கும். அது ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரி, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கேட்டகிரி ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஸோ கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ப்ளஸ் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் இன்னும் எக்ஸலண்ட் தான், உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. டிசைரபிள் அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. மெஜாரிட்டி இப்போ எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ கம்பல்சரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். அதில் யார் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதிகமான முன்னுரிமை தருவாங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 27. அந்த 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும், ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. Tier 1, Tier 2, Tier 3 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த Tier 1ல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க, ஓகேங்களா. Tier 1ல் 100 அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். Tier 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் இருக்கும், அது ஒரு 50 மார்க் இருக்கும். இந்த எஸ்ஏ ரேட்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா அது. அப்புறமேட்டு இன்டர்வியூ Tier 3ல் உங்களுக்கு இன்டர்வியூ. இப்போ Tier 1 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 100 அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். மொத்தம் 5 பார்ட்டாக வந்து இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, நியூமெரிக்கல் ஆப்டி, ரீசனிங்கு, இங்கிலீஷு, இந்த 5 டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும், ஓகேங்களா. 20 கொஷின் வரும் ஒரு டாப்பிக்கில் இருந்து. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ 20 × 5 100 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 மணி நேரம் எக்ஸாம், 100 மார்க்கு எக்ஸாம். Tier 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர், அது என்ன எஸ்ஏ ரைட்டிங்லாம் இருக்கும். எஸ்ஏ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு 20 மார்க்கு. அடுத்து லாங் ஆன்சர் டைப் கொஷினுக்கு ஒரு 10 மார்க்கு. அடுத்து 10 மார்க் கொஷின், அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஒரு 10 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 2 கொஷின்ஸ் வரும், ஒரு கொஷினுக்கு 2 மார்க். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 50 மார்க்கு உங்களுக்கு Tier 2 எக்ஸாமில் இருந்து கொஷின்ஸ் வரும், ஓகேங்களா. அடுத்து இன்டர்வியூ Tier 3ல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஒரு 100 மார்க் இருக்கும். இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் உங்களை ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. சிலபஸ் ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். வித்தின் இந்த வீக்கில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கட் ஆஃப் பாருங்கள். இப்போ Tier 1 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 100 மார்க்கு அவுட் ஆஃப் 100க்கு UR கேட்டகரியாக இருந்தால் 35, அதாவது மினிமம் 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். OBCயாக இருந்தால் 34, SC STயாக இருந்தால் 33, EWSஆக இருந்தால் 35. ஸோ மினிமம் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆகி Tier 2 எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? Tier 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் Tier 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஸோ இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். மினிமம் எவ்வளோ மார்க், அந்த நார்மலைசேஷன்லாம் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த PDF நம்ம டெலகிராமில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன் சிட்டி நம்ம சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 5 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுறப்ப 5 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 5 சென்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம சிட்டிக்கு நியராக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எது நியராக இருக்கோ அதை வந்து முதல் சென்டராக சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எது நியர், இந்த மாதிரி ஒரு 5 சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் 19th ஜூலை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 19th ஜூலைக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க வித்தின் 1 வீக்கில். இன்றைக்கி 15 இல்லைங்களா? ஸோ இன்னையிலேருந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 19th ஜூலை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். www.ncs.government.in இல்லைனா www.mha.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் ₹500 பே பண்ணணும். அதோட ஒரு ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ₹550 நீங்கள் பே பண்ணணும். எல்லாருமே, அதாவது இந்த UR OBC EWS கேட்டகிரியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணணும். ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ₹550 நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? மொத்தம் ₹650 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீமேல், SC ST, டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 550 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸாமினேஷன் ஃபீ உங்களுக்கு இல்லை. எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹550 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து எல்லாருமே பே பண்ணணும். SC ST ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து இல்லை. ப்ராசஸிங் சார்ஜ் அவங்க வந்து பே பண்ணணும். இது வந்து குரூப் C போஸ்டிங் தான். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மோடை நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையில் ஆன்லைன் தான். நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக, அது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன் அப்படின்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா கண்டினியூஸாக, அவங்க வந்து இதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த TNPSC ரயில்வேக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரோ நான் ஆல்ரெடி TNPSC அட்டன் பண்ணியிருக்கேன், இப்போ ரீசெண்டாக போன TNPSC ரயில்வேலாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸி தான். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான், ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் 19th ஜூலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நான் அப்ளை வீடியோ கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். mha.government.in அந்த வெப்சைட்டில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் எக்ஸாம் பேட்டர்னு ப்ளஸ் சிலபஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அது வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.